ப்ரோ தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. ஓகே. ஸோ மந்த்லிருந்து போய்க்கலாம். ஓகே. ஸோ இது மந்த்லியோட ஸ்லிப்பு. ஓகே. ஸோ இது ஹையாக வச்சுக்கலாம். ஓகே கட். அண்ட் தென் இது ஃப்ளிப் நடந்திருக்கு. ஓகே கட். சேம் ஹை அண்ட் தென் திஸ் இஸ் லோ. That's good. Then have to check fib level. It's a bracket also. Yes, it got break. Yeah. And then we go for weekly. We'll go on. Okay. Okay, wait. So okay. So weekly here one flip again. Okay. So then this is a low. Okay. So equal high is that? Yeah, almost. Shift Yeah. take and shift please. Shift ஆல்ட்டனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. Yeah. ஸ்ட்ரைட் லைன். Okay. Okay. Okay, so it's a same high. Our low என்ன ஆகும்? So It's a clear minor low. That's it, no down. so நான் zone வரைஞ்சிக்கிட்டுமா ப்ரோ? Yeah, safe. இல்ல ஜோன்லாம் நமக்கு வேண்டாம். So it's safe. Okay, so இந்த லோ உடைச்சா மார்க்கெட் கீழே வரும். அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போடும். ஆல்மோஸ்ட் 80% மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இந்த லோ லைன் டச் பண்ணி மேலே போறதுக்கான 80% என்ன பண்ணிருக்கு? பார்த்தாலே உங்களுக்கு தெரியல. The drop impulse 80% மேலே போயிடுச்சு. So market is going with the high, right? Yeah. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. So it will be go for the high in this area. So next go for the daily. So current you have to be understand the market. It's cleared uptrend, right? Yes. Yes, it's uptrend means we can understanding the low areas. Okay, so it's cleared retracement area also. அதாவது கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து நான் மார்க்கெட் மேல போயிருக்கேன். அது இல்ல நான் அதை சொல்லல. ஸோ as usual அது சொல்ல கரண்ட் லோ இருக்கு பாருங்க, மைனர் லோ, அதாவது லாஸ்ட் ஃபிளிப்போடைய லோ, லாஸ்ட் அப்ட்ரெண்டோடைய லாஸ்ட் ஃபிளிப் லோ. That's good. Yeah, லாஸ்ட் ஃபிளிப் லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஓவர் டன். யா ஃபிளிப் உடைச்சிருக்கு ப்ரோ. ஃபிளிப் பிரேக் ஆயிருக்கு. 618 பிரேக் பண்ணிருக்கேன். கீழே இருக்கு. ஜூம் வெளியில வாங்க. கண்ட்ரோல் இசட். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஃபிளிப் வச்சிங்களா? ஆமா ஆமா. மறுபடியும் வைக்கிறோம். அந்த லோல இருந்து ஹை வச்சுட்டு பட் லோவை இப்போ வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட். லோ வந்துட்டு கீழே ஒரு லோ இருக்குல்ல, ஆக்சுவலி கீழே ஒரு லோ இருக்கு. அது கீழே இறக்குங்களேன்னு சொல்றேன். லோ மட்டும் இறக்குங்க. கீழே லோ மட்டும் இருக்குப்பாங்க. இறக்குங்க. கொஞ்சம் மேல மேல. சிம்பிள். யா, இட்ஸ் எனஃப். ஏன்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு இம்பல்ஸ் ஆயிட்டு மேஜரா ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு பாருங்க. ஸோ வி கன்சிடர் அபவுட் இஸ். ஸோ ஒரு மேஜரா ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. That's it. Yeah. So அது உள்ளுக்குள்ள தானே இது மைனஸா நடந்திருக்கு. It's clear retracement, right? ஓகேவா? So learning. So you can take the learn now. So retracement area மார்க் பண்ணுங்க. So because of it's an important area also that. மேல 50% மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. 50 ரிவர்ஸ் ஆயிருக்கு. So now 50 is okay enough. Okay. What? So Feb delete பண்ணுங்க. So இப்போ இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு? கரண்ட் சிச்சுவேஷன்ல அப் ஆயிருக்கு. ரைட் கிளிக் ரீசெட் சார்ட். So இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் எடு. So கரண்ட் சிச்சுவேஷனுக்கு
ஸோ இதோ எடுத்துக்கலாம் bro. டாட் ஸ்கர்ட் லோ மார்க் பண்ணுங்க. ஓகே வெல் ஷிஃப்ட் அழுத்திக்கங்க. ஓகே ஓகே ப்ரோ. குட். ஸோ ஓகே வெல் ஸோ இந்த இதுக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும் 4 ஹவர்ஸோட லோவை என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணணும். இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? ஸோ ட்ரெண்ட் லைன் வரைய முடிஞ்சா இஃப் யூ டோன்ட் மைண்ட் யூ ஹேவ் மேக்கிங் த ட்ரெண்ட் லைன் கீழேந்து லோலேருந்து யா யா ஸோ 2 டச் மட்டும் பேஸ் பண்ணி 2 டச் மட்டும் பேஸ் பண்ணி கீழே இருக்குங்க கீழே இருக்குங்க டச் பேசிஸ் ஓகே இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கீழே கரெக்டாக அந்த டச்சஸ் பேஸ் பண்ணுங்க தட்ஸ் இட். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டிஸ் ஏ டு இசட் இருக்குல்ல. முடிஞ்ச ஆமாம் ப்ரோ. சேனல் வரைய முடிஞ்சா கூட சேனல் வரையலாம் தப்பு இல்லை. இஃப் யூ பாசிபிள் யூ கேன் மேக்கிங் த சேனல்ஸ் அப் ட்ரெண்ட் சேனல். ஸோ லைக் இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு சேனலாக போட்டிங்க அப்படின்னா லைக் அப்படி வரையக்கூடாது. ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படியே க்ளோன் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ணி ஆமாம் ஆமாம். க்ளோன் பண்ணிக்கோங்க. அப்படியே இழுங்க அப்படியே மேலே கொண்டு போங்க. தட்ஸ் வா நைஸ். இட்ஸ் எ சேனல் ரைட். எஸ். இட்ஸ் அப் ட்ரெண்ட் சேனலாக இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டை ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக எங்கேயாச்சும் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியாஸ் இருக்கான்னு பார்க்க. எஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாமா? இந்த ஏரியா சேனலும் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஏரியாவில் ஆக்ட் பண்ணும். ஸோ ரைட் யா இங்க ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ வில் சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஸோ ஹையை மட்டும் மார்க் பண்ணுங்க ஹை. ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேலே உள்ள ஹையை மார்க் பண்ணுங்க. யா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே யா நெக்ஸ்ட் ஜூம் பண்ணுங்க. இப்போ கரண்டா பார்த்தா ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம் இருக்கா? ஆமாம் ப்ரோ. இதுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கணும்னா 4 ஹவர் லோ என்ன பண்ணும்? பிரேக் பண்ணலாம். உடைக்கணும். ஸோ கோ டு த 4 ஹவர்ஸ் ப்ளீஸா. 4 ஹவர் லோ எங்க இருக்கு? ஃபார்வர்ட் லோ இது ப்ரோ. தட்ஸ் இட் நாட் ஆன். ஓகே இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் என்ன கீழே கீழே. அதர்வைஸ் இட்ஸ் வில் பி கோ ஃபார் த அப். அப். ஸோ என்ன பண்ணலாம் ஒரு சேனலோட ரெசிஸ்டன்ஸில் போய் டச் பண்ணிட்டு அங்கேன்னு என்ன ஆகலாம்? மேலே வரலாம். அதாவது எப்படி ரியாக்ட் ஆகும்னா மார்க்கெட் ஒரு சேனலே ரியாக்ட் பண்ணி சேனலோட ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு டச் பண்ணி மேலே உள்ள ஹை வரைக்கும் போயிட்டு அங்கேன்னு என்ன ஆகலாம்? ஒரு ட்ராப் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஸோ இப்படி வரலாம் மேபி. அப்படி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கூட திருப்பி ரிட்டர்ன் பேக் மேலே போயிட்டு கூட ரிட்டர்ன் ஆகலாம்ல. ஸோ இது இப்படி தான் வரணுங்கிறதுல இன்கேஸ் இந்த லோ அங்கே வரைச்ச ஒரு மைனர் லோ வரைக்குங்கிற பட்சத்தில் ஒரு மேஜராக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஹைக்கே போகலாம்ல. ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த இம்பல்ஸ் தட்ஸ் இட் யா ப்ராபபிலிட்டிஸ் இருக்குல்ல. லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு தேவை ட்ரெண்ட் லைனும் ஒரு இடமும் ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கும். ஸோ லெட்ஸ் சி பார்க்கலாம்ல. ஓகே. அதையும் பார்க்கணும்ல நம்ம. ஸோ ஆமாம். இப்போதைக்கு நம்ம பைடா எடுத்தாகணும். வெறும் 15 மினிட்ஸ்ல ஸ்விங் எடுக்க முடியாது. ஸோ வி கேன் கோ ஃபார் டேக் அன் என்ட்ரி ஃபார் 15. ஓ சார். இப்போ மார்க்கெட்டே இன்பேலன்ஸாக இருக்கு. ஸோ இன்பேலன்ஸாக இருக்கிறப்போ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ஸ் எங்கே இருக்கு? ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இம்பேலன்ஸோட கவர் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி எங்கே ரியாக்ட் ஆகலாம்? மேபி மேபி இந்த இடத்துல என்ன ஆகலாம்? ரியாக்ட் ரியாக்ட் ஆகும். ஆகிறதுக்கான சான்சஸ் இஸ் தேர். ஆனால் ஓகே. இந்த இடத்துல ரியாக்ட் ஆச்சுன்னா 30 மினிட்ஸ் போங்க. ஒரு வேலிடேஷன் எடுத்துப்போம். ஸோ யா ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் இங்கே இங்கே இருக்காலும் லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சு ஆகணும். அஸ் த ரூல் ஓகேவா? ஸோ இங்கே எஸ் யா இந்த ஆர்டர் பிளாக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஸோ ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு ஓகேவா? ஸோ ஓகே. வில் சி த மார்க்கெட் மொமெண்டம். அவங்க எடுத்தா இந்த இடத்துல பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பை எடுத்தா எது வைக்க டார்கெட்டு? ஸோ இங்கே பை எடுத்தா ப்ரோ. தட்ஸ் இட். ஸோ அங்கே இந்த ஹைக் தட்ஸ் கட். டேக் த என்ட்ரி லாங் போர்ஷன் போங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கு.
ஓகே தானே? கீழே இன்னும் கொஞ்சம் மேல இருக்குங்க. ரொம்ப அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி செட்டப்ஸ். ஓகே. ஓகே. சூப்பர் சூப்பர் ப்ரோ. கிளாப் பண்ணுங்கப்பா. சூப்பர் ப்ரோ. இது ஃபிளிப் வரும் இல்லையா? என்னது? 30 மினிட்ஸ்ல இது ஃபிளிப் வரும் இல்லையா? யா 30 மினிட்ஸ் தான் மேஜர் ஃபிளிப் அது. மைனர் ஃபிளிப் கீழே இருக்கு. யா யா. தேங்க்யூ ப்ரோ. சூப்பர்.